நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்களோட இணைந்து நீங்கள் பார்க்கவிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். வணக்கம் ஜோஸ். வணக்கம் மேம், எப்படி இருக்கிறீங்க? வழக்கம் போல ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போல இன்னைக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பு உற்சாகமா இருக்கீங்களா? ஓகே. இன்னைக்கான கதை என்ன அப்படின்னா, இந்த கதை மேபி கேள்விப்பட்ட கதையா கூட இருக்கலாம். ஒரு மனிதன் ஒரு இரவு நேரத்துல ஒரு மலைப்பாதையில என்ன பண்றான், பைக் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறான். சரியான இருட்டு. சோ அவனுடைய வாகனம் தரக்கூடிய வெளிச்சம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு மட்டும் தான் அவனுக்கு பாதை என்ன ஆகுது தெரியுது. சரியான கும் இருட்டு. ஒரு அமாவாசை நாள் அப்படின்னு கூட என்ன பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம். சோ அப்படிப்பட்ட சூழல்ல அந்த சாலையில போயிட்டு அவனுக்கு ஒரு பயம். இரவு நேரங்கள், அது மலைப்பாதை, காட்டுல இருக்கக்கூடிய மிருகங்கள் எங்க இருக்கு என்னன்னு தெரியாது, பள்ளமேடும் தெரியாது, காட்டுல இருக்கக்கூடிய மிருகங்கள் எது திடீர்னு குறுக்க வருதா இல்லையானோ தெரியாது. சில நேரங்கள் யானை எல்லாம் ரோட கிராஸ் பண்றப்ப அந்த இருட்டுல அது இருக்கிற கலருக்கு அது தெரியவே தெரியாது. சோ ஒரு பீதியில என்ன பண்றாரு, வண்டியை ஓட்டே போறாரு. இவர் எதிர்பார்த்த மாதிரி ஏதோ ஒரு கல்லு தடிக்கு வண்டியில இருந்து என்ன ஆயிட்டாரு, ஸ்கிட் ஆனோடனே அப்படியே அங்க இருந்து சுத்தி ரோலாய் அந்த மலை பாதையில என்ன பண்றாரு, உருண்டு வராரு. உருண்டு வந்து ஐயோ யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா, ஒரு மரத்தை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காரு. ஏதோ கைக்கு பிடிச்சதை பிடிச்சி என்ன பண்றாரு, தொங்கிட்டு இருக்காரு. இவருக்கு பயம், ஐயோ மலையில உருண்டு ஏதோ கையில பிடிச்சது தொங்கிட்டு இருக்கு. என்னத்த கையில பிடிச்சோனும் தெரியல, இது எவ்வளவு கீழே பள்ளம் இருக்கணும் நமக்கு தெரியல, என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கூப்பாடு போடுறாரு. யாருமே அந்த இருட்டுல யாரு வருவாங்க, யாருமே வரல. அப்ப திடீர்னு ஒரு குரல் கேக்குது, அவனை காப்பாத்த வந்திருக்கிறேன், கையை விட்டுரு அப்படின்னு. கையை விடுவா, நானே பாதாளத்துல தொங்கிட்டு இருக்கிறேன், கையை விடுன்னு வேற வந்த குரல் சொல்லுது. வந்த குரல் கடவுளா இல்ல பிசாசான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நீங்க கடவுளா இல்ல பிசாசான்னு கேட்கிறாரு. உடனே அந்த குரல் சொல்லுது, நான் கடவுள் தான், உன்னை காப்பாத்த தான் வந்திருக்கிறேன். நீ அந்த மரத்துல கிளையில இருந்து என்ன பண்ண, கைய விட்டுரு, நீ பிடிச்சிருக்கிறத விட்டுரு அப்படிங்கிற. இவன் விட்டு அதெல்லாம் கிடையாது, இதை விட்டா நான் கீழே பள்ளத்துல வந்துடும், நான் வாய்ப்பில்லைன்னு சொல்லி என்ன பண்ண விடல. அப்புறம் நாட்கள் குரலும் கேட்கறது என்ன ஆயிருது, நின்று போயிருது. அதுவும் சொல்லி பார்த்து கேட்கலாம், நல்லா விடிஞ்சு வெளிச்சங்கால வருது. கடைசி பார்த்தா ரோட்டுக்கு அவனுக்கு இவ்வளவுதான் கேட்பான். அதுதான் தெரியும், ஏற்கனவே புடிச்சு தொங்கிட்டு இருந்தாரு. அந்த குரல் சொல்லும் போது அந்த கையை விட்டுருந்தான் அப்படின்னா அவன் எப்போ நடந்து வீடு போய் சேர்ந்துருக்கலாம். விடிய விடிய தொங்கிட்டு இருக்கான். பல நேரங்கள் நம்ம கடவுள் சொல்றது கேட்கறதே கிடையாது, ஏதோ ஒரு பயத்தை நம்பியே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு தான் இந்த கதை நமக்கு கொண்டுது. சோ இந்த சிந்தனையோட நல்லா தொடங்கலாம். இப்ப ஆலய தரிசனம் பார்க்கலாம். காவலரே, எம்மை பாதுகாப்பவரே, உம்மை வாழ்த்த வந்தோ எங்கள் சூசை மாமுனியே, எமக்கு வழியான எமக்கு துணையான எங்கள் வழிகாட்டியே, எமக்கு வெளியான எமக்கு ஒளியான எங்கள் சூசையப்பரே, பாதுகாவலரே, எம்மை பாதுகாப்பவரே, உம்மை வாழ்த்த வந்தோ எங்கள் சூசை மாமுனியே. பெருந்தகையே, இறை மகன் இயேசுவை உலகில் திறம்பட வளர்த்திட்ட பெருந்தகையே, வணங்குகிறோம் பாதத்தினை வழி நடத்தும் பாதையிலே மலரச் செய்யும் எம் மனங்களையே மன
ஆலய தரிசனம் பார்த்தாச்சு. இன்றைய நல்ல சிறப்பா நம்ம தொடங்கிட்டோம். ஓகே, இன்னைக்கு டாபிக் என்ன நமக்கு? சோ எனக்கு என்னன்னா அந்த கதை கொடுத்த சிந்தனையோடு தொடர்ச்சியான ஒரு சிந்தனை தான் நம்ம சந்திக்க போறோம். எனக்கு எப்பவுமே ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடவுள் எப்போதுமே நம்ம கூட தான் இருக்கிறாரு. எந்த தருணத்துல அவர் நம்மளை விட்டு விலகி போறதே கிடையாது. எல்லா நேரங்களிலும் நம்ம கூட தான் இருக்கிறாரு. ஆனா நாம அவர் கூட இருக்கிறோமா அப்படின்றத நம்ம உணர்றது கிடையாது. அதுதான் பெரிய பிரச்சனையே. சோ அதனால என்ன அசைக்க முடியாது நம்பிக்கை. கடவுள் எப்போ என் கூட இருக்கிறார், ஆனா நான் எப்போதும் அவர் கூட இருக்கிறேனான்றதான் இங்க கேள்வி. சில நேரம் இருக்கிறோம், சில நேரம் விட்டுட்டு ஓடிடுறோம். சோ அப்போ அது போல கடவுள் என்னோடு இருக்கக்கூடிய, கடவுளை நான் உணரக்கூடிய அந்த வாழ்வின் தருணங்கள் என்னென்ன அதைத்தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ நம்ம இந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ணிருப்போம், கடந்து வந்திருப்போம், கடந்து கொண்டு இருக்கலாம், இனி கடக்க போவதாக கூட என்ன பண்ணலாம் இருக்கலாம். சோ அப்படிப்பட்ட சூழலில் கடவுளுடைய உடனிருப்பை நான் உணரச் செய்யும் என் வாழ்வில் நடந்த சில தருணங்கள் அதை ரீகால் பண்ணி பார்க்கலாம். அப்போ அதுல முதல் விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, நம்மளை சுத்தி எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும், எவ்வளவோ சவால்கள் இருக்கும். இதெல்லாம் எப்படா முடிக்க போறோம் அப்படின்னு ஒரு மலைத்தன்மை நம்ம கிட்ட என்ன பண்ணும் இருக்கும். ஆனா அந்த சூழலிலும் நம்ம கிட்ட ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கையை பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வீடுகள் நம்ம அப்பாக்கள் எல்லாம் பார்த்துக்கலாம். அப்பாக்கள் அம்மாக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சில திருமண நிகழ்வின் போதோ இல்ல வீட்டுல ஏதோ சுப நிகழ்வுகள் நடத்தும் போதோ கையில 10 பைசா அவங்க கையில இருக்காது. ஏதோ நினைச்சு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆனா எந்த நம்பிக்கையில தொடங்குறாங்கன்றது அவங்களுக்கும் தெரியாது. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு நம்பிக்கை நிறைந்த மனிதராக என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. அதெல்லாம் நடத்தி காட்டலாம் அப்படின்னு அந்த அசைக்க காசு கேட்டிருப்பாங்க, எப்படியோ வரும், எப்படியோ பண்ணிடலான்ற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோட, அதாவது அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் யோசிப்பதற்கு, அவ்வளவு விஷயங்கள் கவலைப்படுறதுக்கு இருந்தாலும் கூட இதை என்னால் சமாளிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா. அந்த நம்பிக்கை தான் கடவுளுடைய உடனிருப்பு. சோ அப்ப கடவுள் நம்மளோடு இருக்கிறதுனாலதான் அத்தகைய நம்பிக்கை நமக்குள்ள இருக்கின்றது. சோ அப்ப அந்த மாதிரியான தருணங்கள் நம்ம யோசித்துக்கலாம், எப்ப கடவுள் நம்ம கூட தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பார், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இயேசுவில் பிரியமான அன்பு இறை மக்களே, அன்னை மரியாளுடைய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் தினமொரு திருப்பாடல் வழியாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் யாவரும் தவக்காலத்தை முடித்துவிட்டு ஆண்டவருடைய உயிர்ப்பின் காலம் ஆகிய இந்த பாச காலத்திலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். மகிழ்ச்சி, இரக்கம், கருணை, இறைவனுடைய கொடைகள், இறைவன் தந்த ஒளி, இறைவன் நம்மில் ஒளியாக இருக்கிறார் என்று எத்தனையோ மகிழ்ச்சிகரமான செய்திகளை இந்த நாட்களிலே நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இறைவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள நாம் என்ன செய்யலாம்? இறைவனுடைய பாடுகளை தியானிக்கலாம் என்றது தவக்காலம். இறைவன் எப்படிப்பட்டவர் நம்ம சிந்திக்க அவரை சுவைத்து பாருங்கள் என்று அழைப்பு விடுக்கிறது இந்த பாஸ்கா காலம். பாஸ்கா காலத்தினுடைய 2வது வாரத்தினுடைய புதன்கிழமையிலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாள் இறைவன் அவரை சுவைத்து பார்க்க நமக்கு ஒரு அழைப்பை விடுத்திருக்கிறார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் என்ற இந்த தாவீதினுடைய வார்த்தைகள் உண்மையாலுமே
நாம் நம்முடைய வாழ்க்கையில் இறைவனை எப்பொழுது எல்லாம் கூவி அழைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் இறைவன் நம்முடைய குரலுக்கு செவி சாய்க்கிறார் என்பதை எடுத்துக்காட்டும் விதமாக இந்த திருப்பாடல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருப்பாடல் எண் 34. இந்த திருப்பாடலை கருணையின் பாடலாக, கடவுளுடைய கருணையை புகழ்வதாக திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய முகம் மலர்ச்சியாக இருந்தது என்பதை சுட்டிக்காட்ட காரணம், இக்கட்டான சூழ்நிலையில் நாம் எப்படி சிந்திக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையை இறைவன் தருகிறார் என்பதை நம்முடைய இந்த திருப்பாடலின் ஆசிரியர் தாவீது நமக்கு கூறுகிறார். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் எதிரிகள் நம்மை சூழ்கையில் நமக்கு இறைவன் ஒரு ஞானத்தை தருகிறார். அந்த ஞானத்தால் நாம் அதிலிருந்து பிழைத்துக் கொள்கிறோம். ஆக இறைவன் நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து நம்மை காக்கிறார் என்பது இந்த திருப்பாடலுடைய அடிக்கருத்து, அடிநாதம். இறைவனை நாம் தினந்தோறும் புகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளும் அதற்கு ஏற்ற வகையான சங்கடங்களும் வந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்பொழுது இறைவன் நம்மை கண்டுகொள்ளவே இல்லையா அப்படி என்கின்ற கேள்வி நம்மிடம் எழும்போதெல்லாம், இல்லை, அந்த சூழ்நிலையிலிருந்து நாம் வெளிவர இறைவன் ஒவ்வொரு பொழுதும் நமக்கு ஞானத்தை வழங்கி கொண்டே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களிலே பிரச்சனைகள் ஏற்படலாம், வருத்தங்கள் ஏற்படலாம். அப்பொழுது என்ன வழி இருக்கிறது இதிலிருந்து வெளிவருவதற்கு என்று நாம் சிந்திக்கிற பொழுது இறைவன் நமக்கு ஒரு வழியை தருகிறார். அப்படியாகத்தான் இந்த திருப்பாடலிலே தாவீது அரசர் அபிமெலேக்கினுடைய பிடியிலே சிக்கி கொண்ட பொழுது மதி மயங்கியவனை போல நடிக்க அல்லது அப்படி அவருடைய உடல் பாவனையை மாற்றிக்கொள்ள ஒரு ஞானத்தை தருகிறார். அதன் மூலமாக தாவீது பிழைத்துக் கொள்கிறார். இதைதான் இறைவன் சொல்கிறார், என்னுடைய மகனுக்கு நான் உற்ற துணையாக இருப்பேன் என்பது இங்கு நிச்சயப்படுகிறது. இறைவன் ஒவ்வொரு பொழுதிலும் தாவீதுடன் இருந்தார் என்பதற்கான சரியான எடுத்துக்காட்டாக இத்திருப்பாடல் அமைந்திருக்கிறது. ஆக நம்முடைய வாழ்க்கையில் இக்கட்டான சூழ்நிலைகளில் பிரச்சனைகள் வருகிற பொழுது, யாருமே நம்மை காப்பாற்ற ஆள் இல்லை என்கின்ற பொழுது, நமக்கு இறைவன் ஞானம் என்கின்ற ஒரு கொடையை கொடுத்து அதன் மூலமாக அந்த பிரச்சனையிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள, பிழைத்து கொள்ள வாய்ப்பு அளிக்கிறார். ஆக இறைவன் நம்மை எப்பொழுதுமே பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நாம் தான் பல நேரங்களில் இறைவனை தந்தையாக ஏற்றுக்கொள்ள மறந்து மறுத்து போயிருக்கிறோம். உண்மையில் இறைவனை நம்முடைய தந்தையாக ஏற்றுக்கொள்ள முயலுவோம். அப்பொழுதுதான் உண்மையிலுமே இறைவன் நமக்கு தருகின்ற ஒவ்வொரு கொடைகளையும் கிருபைகளையும் நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டிய ஞானம் நம்மிடத்திலே கிடைக்கும். அப்பொழுதுதான் யாதொரு பிரச்சனை வந்தாலும் இறைவன் தருகிற ஞானத்தை கொண்டு அப்பிரச்சனையிலிருந்து நாம் விடுபட நம்மால் இயலும். ஆக இறைவனுக்கேற்ற மக்களாய் இந்த பாஸ்கா காலத்தில் இறைவனுடைய ஒளியை கொண்டு நாம் பயணிக்க முயலுவோம். இறைவன் ஒருவரை வாழ்த்த பெறுவாராக. மன்றாடுவோமாக. அன்பான இறைவா, இதோ எங்கள் வாழ்க்கையிலே பிரச்சனைகளும் வருத்தங்களும் எங்களை சூழ்கிற பொழுது நீர் கொடுத்த ஞானத்தை நாங்கள் பயன்படுத்த தேவையான சூழ்நிலை அமைத்து தருவீராக. நீர் கொடுத்த ஆற்றலை பயன்படுத்த வேண்டிய ஞானத்தை தருவீராக. நீரே எங்களை வழிநடத்துவீர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஆற்றலை தருவீராக. ஆமேன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். எனக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. நம்முடைய வாழ்வில் கடவுள் நம்மோடு எப்போதும் உடன் இருக்கிறார். அவருடைய உடனிருப்பை உணரச் செய்யும் சில தருணங்கள் என்னென்ன, அதை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுல அடுத்ததா என்ன தருணத்தை சொல்லுங்க? அடுத்த தருணம் என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு ஏதோ ஒரு உதவி தேவைப்பட்டிருக்கும் பார்த்தீங்களா, அந்த தருணத்துல எதிர்பார்க்காத ஒருத்தர் நமக்கு வந்து உதவி செய்யும் பொழுது கடவுளுடைய உடனிருப்பை நம்மளை அறியாம நம்ம முழுசா நம்ம உணர்ந்திருப்போம். அந்த தருணங்கள்லாம் நிறைய நம்மளுடைய வாழ்க்கையில நடந்தும் இருக்கும். இப்ப நம்ம பேசும்போது கூட சிலருக்குலாம் யோசிப்பாங்க, நமக்கு இந்த தருணத்துல கடவுள் நம்ம உடன் இருந்திருக்காருல்ல, இதை நம்ம புரிஞ்சிக்காம இருந்திருப்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல அதை அவங்க புரியறதுக்கான ஒரு வாய்ப்பா கூட இருக்கும். ஏன்னா நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. எப்படி இந்த உதவி வந்துச்சு, நான் யார்கிட்டையும் போய் கேட்கல, நான் தவிச்சு போய் நின்ன, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நெருக்கடியா நின்ன அந்த இடத்துல இந்த மனிதர் எப்படி வந்தார், எப்படி இந்த உதவியை செஞ்சாரு, இந்த உதவியை செஞ்சதுனால எனக்கு நான் எவ்வளவு பெரிய மாற்றத்தை கண்டிருக்கிறேன், இப்படிலாம் எல்லாருக்கிட்டே சொல்றதுக்கு நிச்சயமாக அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரே ஒரு கதையாவது கண்டிப்பாக இருக்கும். அப்போ அந்த தருணம் நடந்த நேரத்துல கடவுள் நம்மோடு உடன் இருந்திருக்கிறார். அதை உணர்ந்து கொள்வோம். இன்னும் எங்கெங்கெல்லாம் கடவுளுடைய தருணத்தை நம்மால் உணர முடியும், உடனிருப்பை அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
ஏப்ரல் 15 புனித ஹன்னா. பிரான்ஸ் நாட்டில் வசதி மிகுந்த குடும்பத்தில் பிறந்த ஹன்னா சிறுவயது முதல் இறைபக்தியும் ஏழைகளுக்கு உதவுகின்ற குணமும் கொண்டவராக வளர்ந்தார். சிறுவயது முதல் தனக்கு பரிசாக கிடைக்கின்ற பொருட்களை பிறருக்கு பகிர்ந்தளித்து மகிழ்ந்த ஹன்னா தன் வாழ்வினை தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ வேண்டும் என்பதில் உறுதியோடு இருந்தார். பிரான்ஸ் நாட்டின் ஸ்ட்ராஸ்பர்க் மறைமாவட்டத்தில் வாழ்ந்த ஹன்னா ஏழைகளுக்கும் ஆதரவற்றோருக்கும் உதவிகள் செய்து ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்தார். அனுதினமும் திருப்பலியில் பங்கேற்று திருப்பலிக்குப் பிறகு 1 மணி நேரம் ஜெபிப்பதினை வழக்கமாக கொண்டிருந்த ஹன்னா ஆண்டவரின் பணிகளை மக்களுக்கு செய்து வாழும் புனிதராக பெயர் பெற்றார். எளியோர்க்கு உதவிகள் செய்வதற்காக ஒரு குழுவினை ஏற்படுத்திய ஹன்னா தன் சொத்துக்கள் அனைத்தையும் ஆலயங்கள் மடங்கள் கட்டுவதற்கு மனமுவந்து அளித்தார். ஸ்ட்ராஸ்பர்க் மறைமாவட்டத்தின் அனைத்து பங்கு தளங்களிலும் எளியோர்க்கு உதவிகள் செய்வதற்கு குழுக்களை அமைத்த ஹன்னா பிறரை மன்னித்து ஏற்றுக்கொண்டு அன்பு செய்து வாழ்வதே கிறிஸ்தவ வாழ்வு என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்தினார். தன் இறுதி காலத்தில் தான் கட்டமைத்த குழுவினரிடம் ஏழைகளுக்கும் ஆதரவற்றோருக்கும் உதவும் பணியினை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட ஹன்னா கிபி 679 ஆண்டு விண்ணகப் பிறப்படைந்தார். ஹன்னாவின் கல்லறையில் ஜெபித்த மக்களுக்கு புதுமைகள் நடைபெற கிபி 1520 ஆண்டு திருத்தந்தை 10ஆம் சிங்கராயர் புனிதராக உயர்த்தி சலவை தொழிலாளர்களின் பாதுகாவலராக உயர்த்தினார். புனித ஹன்னா திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் சலவை தொழிலாளர்களின் குடும்பங்களுக்காகவும் அவர்களின் வாழ்வின் முன்னேற்றத்திற்காகவும் ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் கடவுளுடைய உடனிருப்பை நம்ம எப்படி அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அடுத்ததா எப்படி அறிந்து கொள்ளலாம்? அடுத்ததா அவர் நம்ம கூட இருக்கிறத எப்படி நம்ம உணர்ந்து கொள்ளலாம், எந்த மாதிரியான தருணங்களில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நீடித்த ஒரு சாந்தமான ஒரு நிலை, ஒரு அமைதியான நிலையில, குறிப்பா பிரேயர் பண்றப்போ, டீப் சைலன்ஸ்ல இருக்கிறப்போ, தியானம் செய்யறப்போலாம் பாத்தீங்கன்னா கடவுளுடைய குரலை நம்ம கேட்க முடியும். சில நேரம் ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு மனதை ஒருநிலைப்படுத்தி எனக்கு இதுல என் கூட என்ன பண்ணுங்க, பேசுங்க, எனக்கு என்ன பண்ணனே தெரியல அப்படிங்கிறப்போ ஏதோ ஒரு வாசகத்தின் வாயிலாகவோ இல்ல ஏதோ ஒரு மனிதர்களின் வாயிலாகவோ இல்ல நம்மளுடைய நிசப்தத்தின் சப்தமாகவோ கடவுள் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோடு பேசுவார், உரையாடுவார். அப்போ அந்த மாதிரியான தருணங்களில் கடவுளுடைய உடனிருப்பை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். சூப்பர். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். அட்டகாசமானதொரு அகன்று விரிந்த ஆற்றங்கரையோர ஆலமரம் அது வேர்களையெல்லாம் வெளியே காட்டியபடி ஆற்றுக்குள்ளேயும் ஆற்றங்கரையிலேயும் அகன்று விரிந்த அட்டகாசமான ஆலமரம் அது. ஒரு நாள் வெகு தொலைவிலிருந்து வெகு நேரமாக பறந்து வந்த ஜோடி குருவிகள் 2 வேக களைப்பிலே அந்த ஆலமரத்திடம் கேட்டன, நாங்க ரொம்ப தூரத்திலிருந்து வர்றோம், ரொம்ப களைப்பா இருக்கு, இவ வேற முட்டைத்தாச்சி குருவி, உடனே கூடு கட்டி முட்டை போட்டாகணும், ஒரு 3 மாசம் உன்னோட மர கிளையில தங்கி முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு கூட்டிட்டு போயிடுவோம், இடம் தருவியா? கேட்டதுதான் தாம்சம் தன்னோட கிளையெல்லாம் உலுக்கி, அதெல்லாம் முடியாது, வேற மரத்தை பாரு அப்படின்னு சொல்லிப்பட்டது மட்டும் இல்லாம தலை விரிச்சாடியபடி விரட்டியே விட்டுருச்சு அந்த ஆலமரம். சோகமா பறந்து போன அந்த ஜோடி குருவிக கொஞ்ச நேரம் உள்ள தள்ளி காட்டுக்குள்ள இருந்த இன்னொரு மரத்தை தேடி கண்டுபிடிச்சு போய் அதே மாதிரி கேட்டுச்சுக்க, இடம் தருவியா?
உடனே அது ஒத்துக்கிடுச்சு. வாங்க வாங்க, தாராளமா கூடு கட்டி தங்கி முட்டை போட்டு குஞ்சுகளை பொறிங்க, இதை விட வேற என்ன பேரு எனக்கு வேணும், இடம் கொடுத்துச்சு. இந்த குருவிகள் அங்க தங்கி கூடு கட்டி அங்க குடும்பம் நடத்துச்சுக்க. இடம் கொடுக்காத அந்த அந்த ஆலமரத்தை மனசுக்குள்ளேயே அது நினைச்சு அதுக்கு கருவிக்கிட்டே இருந்துச்சுங்க. 10 நாள் தான் பக்காவாக கொட்டி தீர்த்தது மழை. விடிய விடிய விடாமல் பேய்ந்து தள்ளிய பெருமழையிலே பெருக்கெடுத்து ஓட ஆரம்பித்தது ஆறு. பெருக்கெடுத்து ஓடி ஆறு ஆற்றங்கரையோர மரங்களை எல்லாம் வழித்தெடுத்து தனது வயிற்றுக்குள்ளே போட்டபடி பாய ஆரம்பித்தது ஆறு. அந்த பேயோட்ட சீறி பாய்ச்சல் சும்மா விடுமா? அந்த அட்டகாசமான அகன்று விரிந்த வேர்களை எல்லாம் வெளியே காட்டியபடி வளர்ந்திருந்த ஆற்றங்கரையோர ஆலமரத்தை வேரோடு அதை பிடுங்கி எடுத்து வயிற்றிலே போட்டு கொண்டு நொங்கும் நுரையுமாக அந்த ஆறு போய்கொண்டே இருந்தது. இதை பார்த்த அந்த ஜோடி குருவிகள் கேட்டன எகத்தாளமாய், அண்டி வந்து நின்றவர்களுக்கு அரவணைப்பு தந்து இடம் கொடாத மரமே, பார்த்தாயா உன் நிலையை? உதவாததால் வந்துள்ள வினைதானே இது. இதோ இடம் தந்துள்ள இந்த மரம் நிலைத்திருப்பதை பார். ஆனால் அந்த அலை கழிப்பிலும் ஆத்மார்த்தமாய் சொன்னது அந்த ஆற்றோடு போய்கொண்டிருந்த ஆலமரம். எனது அருமை குருவி குடும்பமே, நீங்கள் என்னிடம் வந்து நின்றபோது என்னுடைய வேர்களின் பலவீனத்தை நான் நன்கு உணர்ந்திருந்தேன். எந்த நேரத்திலும் ஆற்று வெள்ளத்தால் நான் அடித்து செல்லப்படுவேன் என்று எதிர்பார்த்திருந்தேன். நீங்களும் என்னோடு சேர்ந்து செத்துவிடக் கூடாது என்றுதான் நான் இடம் தர மறுத்தேன். இதோ நான் போகிறேன். நீங்கள் உங்கள் குழந்தை குட்டிகளோடு நீடூழி வாழ வேண்டும். ஆசீர் தந்துவிட்டு ஆற்றோடு போய்கொண்டிருந்த அந்த ஆலமரத்தை கண்ணீரோடு கண்டதாம் அந்த குருவி குடும்பம். இப்படித்தான் நிறைய தியாகிகளின் தியாகங்கள் வெளி உலகத்திற்கு தெரிகிறதில்லை, அவர்களும் காட்டிக்கொள்ளுவதும் இல்லை. உனக்கு ஒருவர் கை விரிக்கிறார் என்றால் உனக்கு கை கொடுப்பதாய் கூட இருக்கலாம். உடனே சாபமிட்டு விடாதே. நல்லவர்கள் செய்யும் சில கெடுதிகள் கூட 4 நல்லதையும் செய்யும். நிபந்தனை போட்டு உதவி செய்யாதே, அந்த உதவியின் பலன் உதவாக்கரையாகிவிடும். போங்க ஃபாதர், ஓடியாடி உதவி செஞ்ச போது நன்றாகவே நான் மதிக்கப்பட்டேன். ஒரே ஒரு முறை நான் மறுத்து பார்த்தேன், மிதிக்கப்பட்டேன். இதானங்க உங்க மைண்ட் வாய்ஸ். அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. நாம வாழ்க்கையில கடவுள் நம்மோடு எப்போதும் உடன் இருக்கிறார். அவருடைய உடனிருப்பை உணரச் செய்யும் சில தருணங்கள் என்னன்னா அதை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்ததான் என்ன சொல்றாங்க? அடுத்ததான் என்ன சொல்றாங்கன்னா, எப்படின்னே தெரியாது, நாம ஏதோ ஒரு பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிருப்போம். சோ அப்போ நம்மளுடைய கடவுளுடைய உடனிருப்பை நம்மளால அறிந்து கொள்ள முடியும். அதை யாராலையுமே மறுக்கவே முடியாது. யாரோட வாழ்க்கையில, எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு நிகழ்வாது நமக்கு நிகழ்ந்து இருக்கும் இல்லையா? அந்த தருணங்கள் எல்லாமே நம்ம அந்த இடத்துல கடவுளுடைய உடனிருப்பை நம்மளால அறிந்து கொண்டிருக்க முடியும். இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் எல்லார் லைஃப்லயும் நடந்திருக்கும். எப்படி இந்த விபத்துல இருந்து நான் தப்பிச்சேன், எப்படி இந்த விபத்துல நான் சிக்கி கொள்ளாம நான் எஸ்கேப் ஆனேன், இந்த இடத்துக்கு நான் போயிருக்கணும், ஆனா ஜஸ்ட் மிஸ், நான் இந்த இடத்துக்கு என்ன பண்ணல, போகல. கடவுள் ஏதோ என்ன பண்ணிருக்கிறார், அதிசயமாக வழி நடத்தி இருக்கிறார். இது எல்லாரோட லைஃப்ல சொல்றதுக்கு நிறைய கதைகள் நிச்சயமாக இருக்கும். இப்போ எங்களுடைய வீட்டில் நடந்த ஒரு இன்சிடென்ட், என் அப்பா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளியே ஒரு இடத்துக்கு போறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாரு. அப்போ நான் வந்து ஸ்கூல் 7th 8th படிச்சுட்டு இருக்கிறேன். எங்க வீட்டில் யாருக்குமே அது போக வேணாம் அப்படின்னு நாங்கள் அப்பாவை சொல்லிட்டு இருக்கிறோம். இல்லை நான் போய் அவனை ஒரு பயங்கர தீர்மானமா சண்டை போட்டு நைட்டு வீட்டில் சண்டை நடக்குது. காலையில் எழுந்திரிச்சு எங்கள் அப்பா போகிறதுக்கு தயாராக இருக்கிறார் 7 மணிக்கு. நானும் எங்கள் அம்மா என் தங்கச்சி எல்லாம் இல்லை போவேணான்னு சொல்லி பார்த்தா கேட்கல. சரி போறான்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் உறங்க போயாச்சு. நள்ளிரவு ஒரு 2 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு ஃபோன் வருது, லேண்ட்லைனில் ஃபோன் வருது. ஃபோன் வந்து எங்கள் அப்பாவுடைய தங்கச்சி, அதாவது என்னோட அத்தை பையன் ஒருத்தர் டூர் போன இடத்துல என்ன பண்ணாங்க, அவனை விட்டுட்டு வந்துட்டாங்க. அப்போ திடீர்னு அங்கேருந்து நார்வேலேருந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி டூர் வந்தாங்க, அந்த ஊரில் இருந்து இந்த பையனை இப்படி விட்டுட்டு போயிருக்காங்க, இந்த நம்பரை கொடுத்தான் உங்கள் சொந்தக்காரனோட. ஆமானோடனே அப்போ எங்கள் அப்பா எங்கள் மாமா எல்லாரும் நைட்டோட நைட்டாக என்ன பண்ணுறாங்க, அவனை கூப்பிட்டு நார்வேல் கிளம்பி போயாச்சு. மறுநாள் எங்கள் அப்பா போக வேண்டிய பிளான் என்ன ஆகல, எக்ஸிக்யூட் ஆகல. ஆனா அந்த இடத்துக்கு ஒருவேளை போயிருந்தாங்கன்னா அங்க மிகப்பெரிய அசம்பாவிதங்கள், விபத்துக்கள் என்னாச்சு. சோ அப்போ கடவுளுடைய உடனிருப்பு என்பது இதுதான். நைட்டு ஃபுல்லா சண்டை போட்டு போகாதீங்கன்னு சொல்லியும் ஏதோ ஒரு சூழல்ல நைட் இங்க 2 மணிக்கே கிளம்பி நாகர்கோவில் போக வேண்டிய ஒரு சூழல், அவருடைய பிளான் அங்க எக்ஸிக்யூட் ஆகல. அங்க போய் ஒருவேளை எக்ஸிக்யூட் ஆயிருந்தது அப்படின்னா நிச்சயமாக அந்த விபத்துல எங்க அப்பாவும் சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்ன இருக்கும். சோ அப்போ இது போல கடவுள் எப்போதும் நம்மோடு ஏதோ ஒரு சில விஷயத்துல நமக்கே தெரியாத வண்ணம் நம்மளை ஆச்சரியமாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார், நம்மோடு உடன் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த மாதிரியான தருணங்கள் தான் அவருடைய உடனிருப்பை நமக்கு உணரச் செய்கின்றது. கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம். அடுத்த பகுதி பார்க்கலாம். சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். கண்டிப்பா.
நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாள்ல பேசிட்டு இருக்கிறோம். நம்முடைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில கடவுள் எப்போதும் நம்மோடு இருக்கிறார். அந்த உடனிருப்பை உணரச் செய்யும் சில தருணங்கள் என்னென்ன அதை தான் பேசிட்டு இருக்கிறோம். அதில் அடுத்ததா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம யாரையாச்சும் உண்மையா மனம் நிறைந்து நம்ம மன்னிப்போம் இல்லையா, அந்த நேரத்துல நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்கும் இல்லையா, அந்த மகிழ்ச்சியான நேரத்துல கடவுளுடைய உடனிருப்பை நம்மளால புரிந்து கொள்ள முடியும் அப்படின்றது உண்மை. கண்டிப்பா. அதாவது சிலர் இதை வந்து சினிமாட்டிக்கா கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்னா, யாரையோ ஒருத்தங்க நமக்கு பெரிய இடையூறு தப்பு பண்ணியிருக்காங்க, அவங்கள முழு மனசோட நம்ம என்ன பண்ணியாச்சு மன்னிச்சு அனுப்புறப்போ, நம்ம நடந்து போறப்போ இந்த பழைய திரைப்பட பாடல் ஒண்ணு விஜயகாந்த் சாருடைய பாட்டு அந்த வானத்தை போல மனம் படைச்ச மாதிரி வரும் இல்லையா, அது பாப்ப ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு சாங் போட்டு நம்மள யோசித்து பாருங்களேன். அப்படியே நம்மள வந்து ஒரு செயின்ட் நினைக்க நம்ம என்ன பண்ணிடுவோம், இமேஜின் பண்ணிக்குவோம். சோ அப்போ அது போல மன்னிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். அந்த மன்னித்தலை முழுமையாக பிறருக்கு கொடுக்கின்ற பொழுது அந்த டைம் நம்ம மனசு உணரும் தருமா ஒரு ஃபீலிங், அந்த ஃபீலிங் தான் கடவுளை உணரச் செய்யும் தருணம். சிறப்பு. இன்னும் இது போல வேற என்ன தருணங்கள் நம்ம கடவுளை உணர்கிறோம் அப்படிங்கறத தொடர்ந்து. அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று திரிகடுகம் 22 நாம் நுழைகிறோம். வீடு அடையும் வழி. பற்று என்னும் பாசத்தளையும் பல வழியும் பற்று அறாது ஓடும் அவாத்தேரும் தெற்றென பொய்த்து உரை என்னும் பகை இருளும் இம்மூன்றும் வித்து அறவீடும் பிறப்பு. திரிகடுகம் 22. இன்று பற்று என்னும் பாசத்தளையும். பற்று என்னும் பாசத்தளை. பாசம் என்பது நல்ல ஒரு செயல், பற்று. ஆனால் இந்த பற்று என்கிற அந்த பாசத்தளை அதுவும் கூட நாம் வீடு பேறு அடைவதற்கு தடையாக இருக்கக்கூடும். அப்போ வீடு பேறு அடைய வேண்டும், விண்ணுலகு புக வேண்டும் என்றால் இந்த தலையையும் நாம் தகர்க்க வேண்டும் என்கின்ற வகையில் முதல் கருத்தாக திரிகடுகம் இதை பதிவு செய்கிறது. நாம் ஒரு குறள் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்று. கடவுளை நாம் பற்றி கொள்ள வேண்டும். ஆனால் எதற்காம்? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வகையான பற்றுகளையும் விடுவதற்கு. ஆனால் இன்று இந்த உலகம் மாறி கிடக்கிறது. எல்லா வகையான பற்றுகளையும் பற்றி கொள்வதற்கு, கடவுள் பற்றை அதிகப்படுத்துவதற்கு முயற்சி மேற்கொள்கிறார்கள். இங்கே இந்த பற்று என்பது பாசத்தளத்தில் இருந்தாலுமே அது தலைதான் என்று. பழைய காலத்து ஒரு பாடல் உண்டு தானே, சிரித்து சிரித்து என்னை சீரையிலிட்டாள், கண்ணும் சிவக்க சிவக்க வந்து கதை படித்தாள், அப்படி வரும். சிரித்து சிரித்து சிறையில் இட்டாள். இது ஒருவேளை காதல் செய்கிற அந்த நேரத்திலே அது ஏதோ ஒரு வேடிக்கை போன்று இருக்கலாம். ஆனால் உண்மையில் பார்த்தால் கணவன் மனைவியையோ மனைவி கணவனையோ சிறைப்படுத்த முடியாது, சிறைப்படுத்தக்கூடாது. இன்னொரு பாடல் இப்படி போகும், பார்த்துக்கிடுங்க. அதாவது, அடடா முந்தானை சிறையானது, இதுவே என் வாழ்வின் முறையானது என்று பாவலர் அங்கு எழுதுகிறார். ஆனால் உண்மையை பார்த்தால் எந்த சேலையும் எந்த ஆணுக்கும் சிறையாக இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அது முறையும் இல்லை. இறையாட்சி பணியை புரிவதற்கு, ஒரு பொது நன்மையை செய்வதற்கு கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ தடையாக இருந்துவிடக் கூடாது. அப்படி என்றால் இங்கு 2 பேருக்குமே பற்றுதற்குரிய அந்த முதன்மை கருவாக, முதன்மை ஆற்றலாக, ஆளுமையாக இருக்கக்கூடியவர் இறைவன்தான். கணவன் மனைவியும் இணைந்து ஒருவருக்கு பணிந்து கிறிஸ்துவுக்கு அஞ்சி இருக்க வேண்டும் என்பதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிற அந்த செய்தி. ஆக இந்த பற்று என்பது அது பாசத்தளை, அதுவும் விடப்பட வேண்டும். வீடு பேர் அடைவதற்கு இதில் நாம் கருத்தாய் இருக்க வேண்டும். இன்று நாம் சிந்திப்பதற்கு ஒரு சொல்லை எடுத்துக்கொள்ளலாம், தனித்தமிழ் சொல், தளை. தளை இன்றைய செய்யுளில் அது வந்தது. தளை என்பது வேறொன்றுமில்லை, அது தலைப்படுத்துதல்
அப்படின்னா உருதுல என்ன சொல்றாங்க? கைது செய்தல். கைது என்பது உருது சொல், தமிழ் சொல் அல்ல. ஆங்கிலத்தில் அரெஸ்ட் பண்றது என்று. ஆக உண்மையான தமிழ் தலைப்படுத்தம். ஒரு குற்றத்தை ஒருவர் செய்கிறார் என்றால் அங்கு காவல்துறை வந்து அவரை தலைப்படுத்துகிறது. கைது செய்தல் என்கிற சொல்லைத்தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அதெல்லாம் மாற்ற வேண்டும். ஆக இந்த தலைப்படுத்தம் என்கிற சொல்லை நாம் பயன்படுத்த வேண்டும். ஆனால் நம்மை தலைப்படுத்துகின்ற எதுவென்றாலும் சரி அதை தகர்த்தெறிய வேண்டும். குடிப்பழக்கத்தில் நுழைகிற ஒருவர் அதில் தலைப்படுத்தப்பட்டு விடுகிறார். எனவே அந்த குடிப்பழக்கத்தையே இல்லாமையாக்க வேண்டும். அப்படிப்பட்ட குடிப்பழக்கம் தொடராமல் இருப்பதற்கு இங்கு இருக்கிற டாஸ்மாக் கடைகள் எல்லாம் தகர்க்கப்பட்டாக வேண்டும். ஒவ்வொரு டாஸ்மாக் கடையுமே ஒவ்வொரு ஆணுக்கும் ஒரு தலை, அதுவும் தூக்கி எறியப்பட வேண்டும். அந்த வகையில் கணவன் மனைவி என்கிற வகையிலெல்லாம் வாழுகின்றவர்கள் ஒருவர் ஒருவருக்கு தலையாக அல்ல, ஒருவர் ஒருவருக்கு விடுதலையாக, வீடு பேர் அடைவதற்கு உறுதுணையாக இருப்பதற்கு இன்று உறுதி ஏற்றுக்கொள்வோம். கடவுளுக்கு திருவிழமானால் நாளை திரிகடுகத்தில் மீண்டும் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். சிறப்பான திரிகடுக்கும் பகுதியை நம்ம பார்த்தாச்சு. நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் கடவுளுடைய உடனிருப்பை நம்ம எப்படிலாம் அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா எப்படி அறிந்து கொள்ளலாம்? அடுத்ததா கடவுளுடைய உடனிருப்பை எந்த தருணத்தில் அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய குடும்பத்தினரோடு நண்பர்களோடு நாம் செலவிடக்கூடிய அவர்களுடைய அன்பை, உண்மையான தூய்மையான அன்பை உணர்ந்து கொள்ளக்கூடிய சில தருணங்கள். உதாரணமாக குடும்பத்துக்குள்ள நிறைய சண்டை சச்சரவுகள் நிச்சயமாக இருக்கும். எல்லா குடும்பமுமே பெர்ஃபெக்ட் அப்படின்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அப்போ அந்த பெர்ஃபெக்ட்ல அண்ணன் தம்பி குடும்பங்கள் பேசாம இருக்கும். அவங்களுடைய பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, பேசாமலாம் இருப்பாங்க. ஏதோ நல்லதுக்கு கூட என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, ஒன்னா சேர்ந்து அதை கொண்டாடி இருக்க மாட்டாங்க. இவங்க வந்தா நான் வர மாட்டேன்லாம் ஒதுங்கி போயிருப்பாங்க. ஆனா அங்க ஏதோ ஒரு இடையூறு, ஒரு வழி தரக்கூடிய நிகழ்வு ஒன்று நடக்குது, கெட்டது ஏதோ நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த டைம் நான் உனக்கு சப்போர்ட் அப்படின்னு சொல்லி அந்த சண்டை சச்சரவுகள் எல்லாத்தையும் மறந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்னா வந்து நிற்பாங்க. மகிழ்ச்சிக்கு கூட கூடாத குடும்பங்கள் கூட இந்த மாதிரியான சோகமான நிகழ்வுகளுக்கு, துக்கமான நிகழ்வுகளுக்கு, வழி ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகளுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா கூடி நின்றுவாங்க. அப்ப அந்த டைம் நமக்கு ஒரு ஒரு உன்னதமான ஒரு உணர்வு ஏற்படும். ஐயோ, என்னை பார்க்கறதுக்கு இவ்வளவு நாள் பேசாம இருந்தேன், என் தம்பி என்கிட்ட வந்து பேசிட்டான், இவ்வளவு நாள் பார்க்காத இருந்தேன் எங்க அக்கா தங்கச்சி என்ன பண்ணிட்டாங்க, வந்து பார்த்துட்டாங்க. ஸோ அந்த ஒரு ஒரு ஃபர்கிவ்னஸ், அங்கேயே ஒரு மன்னிப்பு தான் இருக்குது. அந்த மன்னிப்பு கடந்த ஒரு உன்னத நிலை அங்க நம்ம ஃபீல் பண்றோம் இல்லையா, உண்மையான அன்பை உணர செய்யும் அந்த தருணங்கள். அந்த தருணங்கள் எல்லாம் கடவுள் நம்மோடு இருக்கக்கூடிய தருணங்கள். கண்டிப்பா அதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பத்தியை பார்க்கலாம். மனிதன் சொல்லும் ஒவ்வொரு கட்டளையையும் காத்திருக்காமல் ஒரு இலக்கை புரிந்து கொண்டு செயற்கை நுண்ணறிவு தானாகவே திட்டமிட்டு வேலை செய்யும் காலம் ஆரம்பமாகிவிட்டது என்கிறார்களே, அது பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஜெனரேட்டிவ் ஏஐ தெரியும். அது என்ன? ஏஜென்டிக் ஏஐ. நாம் சொல்லாத பணிகளையும் ஏஐ தானாக செய்து முடிக்கும் நிலை வந்தால் அது நமக்கு உதவியாக மாறுமா அல்லது புதிய சவால்களை உருவாக்குமா? வாருங்கள், இதற்கான தெளிவை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோம். அருள்வாக்கு பகுதி திருத்தூதர் பணிகள் 8:26 முதல் 31 வரை. ஆண்டவரின் தூதர் பிலிப்பிடம், நீர் எழுந்து எருசலேமில் இருந்து காசாவுக்கு செல்லும் வழியாக தெற்கு நோக்கி போ என்றார். அது ஒரு பாலை நிலப்பாதை. பிலிப்பு அவ்வாறே புறப்பட்டு போனார். அப்போது எத்தியோப்பிய அரச அலுவலர் ஒருவர் எருசலேம் சென்று கடவுளை வணங்கி விட்டு திரும்பி சென்று கொண்டிருந்தார். அவர் ஓர் அலி, எத்தியோப்பிய அரசியான கந்தகியின் நிதியமைச்சர். அவர் தமது தேரில் அமர்ந்து ஏசாயாவின் இறைவாக்கு நூலை படித்துக் கொண்டிருந்தார். தூய ஆவியார் பிலிப்பிடம், நீர் அந்த தேரை நெருங்கி சென்று அதனோடு கூடவே போ என்றார். பிலிப்பு ஓடிச் சென்று அவர் ஏசாயாவின் இறைவாக்கு நூலை வாசிப்பதை கேட்டு, நீர் வாசிப்பதின் பொருள் உமக்கு தெரிகிறதா என்று கேட்டார். அதற்கு அவர், யாராவது விளக்கி காட்டாவிட்டால் எவ்வாறு என்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்று கூறி தேரில் ஏறி தன்னோடு அமருமாறு பிலிப்பை அழைத்தார். பிலிப்பு அவருக்கு இறைவார்த்தை மற்றும் இயேசு பற்றிய சரியான விளக்கத்தை அளித்ததோடு அவரை திருமுழுக்கு எடுக்கவும் தூண்டினார். தூய ஆவியார் பிலிப்பை நற்செய்தி அறிவிப்பிற்கான ஏஜெண்டாக பயன்படுத்தியது போல இணைய உலகில் இன்று பல பணிகளுக்காக ஏஜென்டிக் ஏஐ பயன்படுத்தப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் பல்வேறு வகைகளும் பயன்களும் உண்டு. பெரும்பாலும் செயற்கை நுண்ணறிவை உரை, அதாவது டெக்ஸ்ட், இசை, மியூசிக்,
காணொளி வீடியோஸ், குறியீட்டு மொழி கோட்ஸ் மற்றும் படம் அதாவது இமேஜஸ் உருவாக்கத்திற்கு நாம் பயன்படுத்துகின்றோம். இவ்வகை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை ஜெனரேட்டிவ் ஏஐ என்று அழைக்கிறோம். இத்தகைய தொழில்நுட்ப படைப்புகளே இன்று இணையதள உலகில் குவிந்தும் மலிந்தும் காண கிடைக்கின்றன. ஜெனரேட்டிவ் ஏஐ தன் ஆதிக்கத்தை முழுமையாக நிலைநாட்டுவதற்கு முன்பாகவே செயற்கை நுண்ணறிவின் அடுத்த கட்ட பரிணாமம் நம் கண் முன்பாக உலா வருகிறது. இதனை ஏஜெண்டிக் ஏஐ என்று அழைக்கின்றனர். ஏஜெண்டிக் ஏஐ என்பது வெறும் பதில்களை மட்டும் சொல்லாமல் நமக்காக ஒரு வேலையை செய்து முடிக்கும். ஒரு நிறுவனத்தின் இலக்கை அடைவதற்கு அந்நிறுவனத்தின் பல்வேறு துறைகளில் வேலை செய்யும் அனைத்து முகவர்களும் அதாவது ஏஜென்ட்ஸும் இணைந்து உழைக்க வேண்டியுள்ளதை நாம் அறிவோம். அதே போல ஒரு நிறுவனத்தின் வெற்றிக்காக செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி அந்நிறுவனத்தின் பணிகளை சரியாக செய்து முடிக்க உதவும் தொழில்நுட்பத்தையே ஏஜெண்டிக் ஏஐ என்கின்றோம். இன்று இவ்வகை தொழில்நுட்பம் மருத்துவம், கல்வி, வியாபாரம், பொருளாதாரம், கட்டுமானம் என்று எல்லா துறைகளிலும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. ஏஜெண்டிக் ஏஐ செயற்கை முகவர்களை அதாவது ஏஐ ஏஜென்ட்ஸை பணியமர்த்தி சரியான நேரத்தில் சரியான முடிவை தன்னிச்சையாக எடுத்து செயல்படும் ஆற்றல் கொண்டது. ஜெனரேட்டிவ் ஏஐ எதிர்வினை ஆற்றும் பண்பு கொண்டது. கேட்பதை கொடுப்பதோடு தன் இயக்கத்தை நிறுத்திக் கொள்ளும். ஆனால் ஏஜெண்டிக் ஏஐ எதிர்வினை ஆற்றாமல் சிந்தித்து சரியான முடிவை தன்னிச்சையாக தானே எடுக்க வல்லது. எடுத்துக்காட்டாக, ஒரு மனிதர் வெளிநாட்டுக்கு பயணம் செல்கின்றார் எனில் அவர் சில முகவர்களை தொடர்பு கொள்ள வேண்டியிருக்கும். ஆனால் ஏஜெண்டிக் ஏஐ தொழில்நுட்பத்தில் அமெரிக்கா செல்ல வேண்டும் என்ற கட்டளை பிறப்பிக்கப்பட்டவுடன் ஏஐ அதாவது அந்த ஏஜெண்டிக் ஏஐ அந்த கட்டளையை புரிந்து கொண்டு ஃப்ளைட் டிக்கெட் புக் செய்வதிலிருந்து மின்னஞ்சலுக்கு ஒவ்வொரு அப்டேட்டையும் அனுப்புவது வரை எல்லா வேலைகளையும் அதே ஒரு ஏஐ ஏஜெண்டாக இருந்து பார்த்து அது சிறப்பாக செய்து விடுகிறது. இதனால் நேர விரயம் தவிர்க்கப்படுவதோடு மிக நேர்த்தியாக வேலையும் செய்து முடிக்கப்படுகிறது என்கின்றனர் ஏஐ நிபுணர்கள். ஒரு சிறிய தவறு நடந்தாலும் அது பெரிய பாதிப்பை உண்டாக்கும். உதாரணமாக, ஒரு ஏஐ ஏஜென்ட் உங்கள் வங்கி கணக்கிலிருந்து தவறான நபருக்கு பணம் அனுப்பிவிட்டால் அதை தடுப்பது மிக மிக கடினம். எனவே மிகுந்த கவனம் தேவை. ஏஐ எடுக்கும் ஒவ்வொரு முக்கிய முடிவுக்கும் மனிதனின் ஒப்புதல் கட்டாயம் இருக்க வேண்டும். அதாவது செயலை செய்வதற்கு முன் உங்களிடம் அனுமதி கேட்கும் வகையில் அதை வடிவமைக்க வேண்டும். ஏஐ என்ன செய்யலாம் அல்லது என்ன செய்யக்கூடாது என்ற தெளிவான கட்டுப்பாடுகளை நாம் விதிக்க ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. நமது வேலையை நாமே செய்கிற போது நம்மீதே நமக்கு நல்லெண்ணமும் நல் நம்பிக்கையும் அதிகரிக்கிறது. ஏஜெண்டிக் ஏஐ அதன் உருவாக்கத்தில் இன்னும் தொடக்க நிலையிலேயே இருக்கிறது. எனவே அதன் முழுமையான உருவாக்கத்திற்காக காத்திருப்பது நல்லது. நம் வேலைகளை எல்லாம் இயந்திரங்களே அல்லது ஒரு ஏஐ முகவரே ஏஐ ஏஜெண்டே செய்து முடித்து விட்டதென்றால் நமக்கும் சக மனிதருக்குமான உறவு தடைபடுகிறது. சக மனிதர்களோடு இணைந்து வாழ அல்லது உழைக்க பழக்கப்பட்ட மனிதன் இணையத்தோடு இணைந்து வாழுகின்ற சூழல் உருவாகிறது. எனினும் விவிலியத்தில் பிலிப்பு தூய ஆவியால் நற்செய்தி அறிவிப்பதற்கு அனுப்பப்பட்டது போல ஏஐ ஏஜெண்டுகள் பல்வேறு பணிகளுக்காக அனுப்பப்படலாம். ஆயினும் பிலிப்பு என்ற தனி மனிதரின் இறை அனுபவமும் ஆளுமையும் மனித தன்மையும் ஏஐ ஏஜெண்டுகளிடம் இருப்பதற்கான சாத்தியமே இல்லை. மனிதர்களின் வேலையை ஏஐ முகவர்கள் செய்து முடிக்கின்றார்கள் எனில் மனிதர்கள் இனி என்னதான் செய்வார்கள்? இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. அருமையான வலையுலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. கடவுள் நம்மோடு இருக்கிறார், அதை உணரச்சியும் சில தருணங்கள் என்னென்ன, அதுல அடுத்ததா என்ன சொல்றாங்க? அதுல அடுத்ததா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த தருணங்கள்ல கடவுளுடைய உடனிருப்பை நம்மளால முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியும். இது எப்படி என்னால சாத்தியமாச்சு அப்படின்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கேள்விக்குறிகள் இருக்கும். நானா இதை பண்ண, என்னாலே அதை செய்ய முடிஞ்சது அப்படின்ற ஒரு கேள்விக்குறி நம்ம கிட்ட வரும்பொழுது அதுக்கான பின்னாடி யார் இருக்கானா நம்மளுடைய கடவுள் தான் நம்ம கிட்ட இருக்காரு அப்படின்றத நம்மளால புரிந்து கொள்ள முடியும். இந்த மாதிரியான தருணங்கள் கடவுளுடைய உடனிருப்பை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். சூப்பர். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம்.
அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த குறைந்த தண்ணீரில் எப்படி நம்ம விவசாயம் பண்ணுறதுங்கிற முறைகளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதில் முக்கியமானது, நம்ம சொட்டு நீர் பாசனம் வழியாக தான் தண்ணி தர்றோம் அப்படிங்கிறப்ப சரியாக தண்ணி கொடுத்துட்றோமா அப்படிங்கிறத ஆய்வு பண்ணணுங்க. உதாரணத்துக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வேறு வேலையில் இருக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமையில் தான் தோட்டத்துக்கு போக முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் தயவு செய்து முடிஞ்ச அளவுக்கு காலை, அதாவது ஞாயிற்றுக்கிழமையில் தோட்டத்துக்கு போகிறப்ப மோட்டரை போட்டு விட்டு எல்லா லைன்லேயும் நடந்து பார்த்து தண்ணீர் எல்லா பயிருக்கு விழுகுதா அப்படிங்கிறத ஆய்வு பண்ணிக்கணுங்க. சொட்டு நீர் பாசன பராமரிப்பு அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா, நம்ம தோட்டக்காரங்கள்ட்டையோ இல்லை நம்மளோ அந்த சொட்டு நீர் பாசன ஆரம்பத்தில் ஒரு ஃபில்டர் ஒன்று வச்சுருப்பாங்க, ஒரு வடிகட்டி அமைப்பு. அந்த மூடியை திறந்து உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரீன் ஃபில்டரோ இல்லை டிஸ்க் ஃபில்டரோ, ஸ்க்ரீனுங்கிறது உள்ள வளைய அமைப்பு இருக்கும், டிஸ்க்குங்கிறது வட்ட வட்டமாக தகடு இருக்கும். அதை பல்லு விளக்குற ப்ரஷ் இருக்கு இல்லைங்களா, தண்ணியில் வச்சு இப்படி லைட்டாக தடவுனோம்னா பாசம் பிடிச்சது மண் இதெல்லாம் எடுத்துடலாம். ரைட்டுங்களா? இதை உள்ளே வச்சு டைட்டாக மூடிடலாம். ஒருவேளை தட்டு இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள், அந்த மூடி எப்படி வச்சு இந்த கையும் இந்த இப்படி எதிர்பக்கமாக இப்படி திருகினீங்கன்னா லூஸ் ஆகிடும். அதை தண்ணியில் அலசிட்டு திருப்பி டைட்டாக மூடி உள்ளே வைக்கிறோம். இது தினசரி பண்ண வேண்டிய அமைப்புங்க. முடிஞ்ச அளவுக்கு தினசரி பண்ணிடணும். இதுவே பாதி பிரச்சனையை சரி பண்ணிடும். நம்ம வெஞ்சுரி மூலமாக நிறைய கரைசல்கள் தருவோம். அது கெமிக்கலாக இருக்கட்டும் இல்லை இயற்கை பொருளாக இருக்கட்டும். இது என்ன செய்யும் அப்படின்னா, பைப்பில் போனது பிவிசி பைப்பில் போய் சைடு பைப்பில் போய் கருப்பு பைப்பில் போகும்போது நிறைய நேரம் முழுமையாக ஒழுகாமல் அப்படியே நின்றுக்குங்க. இதை சொல்லும்போது ஒரு முக்கியமான செய்தி சொல்லிக்கிறேங்க. இந்த வெஞ்சுரியில் தண்ணி கொடுக்குற முறை என்ன அப்படின்னா, நீங்கள் 1 மணி நேரம் தண்ணி பாய்ச்ச போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அரை மணி நேரம் தண்ணி பாய்ச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த வெஞ்சுரியை ஒரு 1/4 மணி நேரம் ஓட்டணும். திருப்பி 1/4 மணி நேரம் தண்ணி கொடுக்கணும். ஓகேங்களா? ஒரு தண்ணி கொடுக்குறீங்க, அப்புறம் வெஞ்சுரியில் மருந்து கொடுக்குறீங்க, திருப்பி தண்ணி கொடுக்குறீங்க. இந்த அமைப்பில் தான் கொடுக்கணும். சரிங்களா? அப்படி கொடுக்குறப்ப நம்ம அந்த பைப்பில் இருக்கக்கூடிய அந்த கசடுகள்லாம் வெளியில் உளுந்துற வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா உள்ளேயே தங்கி இந்த வெயிலில் பார்த்திங்கன்னா அந்த பைப்பெல்லாம் காஞ்சு உள்ளே படிவமாக படிஞ்சிடும். அந்த மாதிரி தொல்லையாயிடும். இப்போ நம்ம அதை சரி பண்ண என்ன பண்ணோம், 15 நாளைக்கு ஒரு முறை நம்ம சப்மைன் இருக்கு இல்லைங்களா, அதோட கடைசியில் இருக்கக்கூடிய அந்த பைப்பு இப்படி தூக்கி நிற்கும் சப்மைன். இந்த மூடியை திறந்து இதை இப்படி சாய்ச்சி படுக்க வச்சு ஒரு கல்லை தூக்கி வச்சிடணும். இப்போ மோட்டரை போடுறீங்க, இது வழியாக தண்ணி இதில் சீத்துன்னு அடிக்கும். இப்படி அடிக்கிறப்ப உள்ளே இருக்க கசடெல்லாம் வெளியே போயிடும். அப்புறம் இதை தூக்கிட்டு மூடிடுறோம். அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம், சைடில் இருக்கக்கூடிய லேட்ரல் எல்லா கண்ணுகளையும் ஓப்பன் பண்ணுறோம். இந்த இப்படி கண் இருக்கும் இல்லைங்களா, இந்த கண்ணை இதை எடுத்துகிட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை எடுத்து அமுக்கி விட்டு இப்படி வச்சுக்கிறோம். இப்போ நம்ம ஒரு சைடை மட்டும் மோட்டர் போடுறோம். வரக்கூடிய தண்ணியெல்லாம் அடித்து எல்லாம் போகிற மாதிரி தெளிவாக போனவுடனே பார்த்திங்கன்னா பைப்பு இந்த சைடு நல்லாயிரும். அப்புறம் இதை மூடுறோம். அப்புறம் இந்த சைடு இப்படி செய்கிறப்ப ஒரு அமைப்பு, சொட்டு நீர் பாசன அமைப்பில் எந்த படிவு இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, நம்ம பார்க்குறோம் ஒரு இடத்துல அதாவது ஆன்லைன் ட்ரிப்பருங்கிறது என்னென்னா, பைப்புகளுக்கு மேலே நம்ம பொருத்தப்பட்ட சொட்டுவான், நம்ம பொருத்துனது அமுக்கி மாட்டினது பார்த்தா பட்டனாக நிற்கும். அதில் தண்ணி வரலையா, இதை கழட்டிட்டு இன்னொன்று மாட்டிக்கணும். இல்லைங்க, நான் அந்த பைப்பு ஃபுல்லாகவே பைப்லேயே இருக்கிற மாதிரி சொட்டுவான் நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, தண்ணி வரலைன்னா அந்த இடத்த மட்டும் பிளேடு வச்சு அறுத்துட்டு அதை தூக்கி போட்டுட்டு ஒரு கனெக்டர் வச்சு ரெண்டையும் கனெக்ட் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த பைப்போட எக்ஸ்ட்ரா கிடைக்கும், அந்த சொட்டுவான் இருக்க மாதிரி, அதை உள்ளே வச்சு சொருகிக்கணும். இப்படி பண்ணுறப்ப நமக்கு எல்லா பயிர்களுக்கும் இந்த கோடை காலத்தில் தண்ணி கிடைக்கிறத உறுதிப்படுத்த முடியும். பராமரிப்பு ரொம்ப முக்கியங்க. இந்த பராமரிப்பில் மோட்டரை பார்த்துக்கணும், பைப்பில் தண்ணி போகிறத பார்த்துக்கணும், கடைசியில் சப்மைனோட கடைசியில் பிவிசி பைப்பில் அடைப்பு இருக்கான்னு பார்த்துக்கணும், லேட்ரலில் அடைப்பு இருக்கான்னு பார்த்துக்கணும். ஞாயிற்றுக்கிழமை தோட்டத்துக்கு போகும்போது ஒரு தடவையாவது எல்லாத்தையும் சுற்றி வந்தணும். தண்ணி விழுகிறத உறுதிப்படுத்தணும்னாலே நமக்கு பாதி பிரச்சனை சரியாயிடும். அப்படி பண்ணலாங்களா? மீண்டும் சந்திப்போம்.
சிறப்பான உழவும் உயரும் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் கடவுளுடைய உடனிருப்பை நம்ம எப்படிலாம் அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கோம். அடுத்ததான் எப்படி அறிந்து கொள்ளலாம்? இது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இந்த சாதனை என்னால் செய்யவே முடியாது. அந்த சாதனைங்கிறது என்ன ஒரு சின்ன ஒரு விஷயம், மேடை ஏறி பேசுவதாக கூட என்ன பண்ணலாம் இருக்கலாம். அது சிலருக்கு சாதனை. ஆனால் அது வரைக்கும் உங்க லைஃப்ல அப்படி செஞ்சிருக்கவே மாட்டாங்க. ஸோ இது இம்பாசிபிள் அப்படின்னு நினைச்ச சில விஷயங்கள் பாசிபிளா என்ன இருக்குன்னா நடந்திருக்கும். 2014-15 அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து அப்பதான் கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராமிங் ஓரளவுக்கு கொஞ்சம் கத்துக்கிட்டு சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வீடியோ எடுத்து பண்ணக்கூடிய தருணம். அப்போ வந்து காமநாயக்கம்பட்டியில இந்த பரலோக மாதா ஆலயம் இருக்குது. அப்போ அங்கே நடக்கக்கூடிய மாசெல்லாம் நேரடி ஒளிபரப்பு பண்றதுக்கு ஒரு வெப்சைட், ஒரு சாஃப்ட்வேர் வந்து ரெடி பண்ணி கேட்டிருந்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி எல்லாமே ரெடி பண்ணி எல்லாம் வாங்கியாச்சு. நாங்கள் டெஸ்டிங் எல்லாம் பக்காவா பண்ணிட்டோம். எல்லாம் பர்ஃபெக்டா இருந்துச்சு. அதை லான்ச் பண்ண அந்த டேல கொண்டு போய் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணும்போது என்னன்னா, அந்த கேமரா இருந்ததுக்கும் அந்த சிஸ்டம் இருந்ததுக்குமான தூரம் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 200-300 மீட்டர் இடைவெளி. நாங்கள் டெஸ்ட் பண்ணது எல்லாமே ஒரு 5 மீட்டர் இடைவெளியில தான் என்ன பண்ணோம், டெஸ்ட் பண்ணோம். ஸோ 200-300 மீட்டர் இடைவெளியில டெஸ்ட் பண்ணல. ஸோ அந்த கேமராவால் என்ன பண்ண முடியலன்னா பவரை சப்ளை பண்ண முடியல. காட்சிகளை அதை ரெக்கார்ட் பண்ணி சிஸ்டத்துக்கு கொடுக்க முடியல, வெப் கேமரா. ஸோ இப்போ இது எப்படி பண்றதுன்னு சொல்லி முட்டி முதச்சி என்ன மூலமா நெட்ல தேடி எல்லாம் அப்படிலாம் பார்த்து இது பண்றோம். அது தீர்வே வரல. ஒரு கட்டத்தில் என் கூட இருந்த நண்பர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, வேண்டாம் ஜோஸ், நாளைக்கு காலைல போய் என்ன பண்ணிடுவோம், ரூபாய் ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அட்வான்ஸ்லாம் வாங்கிட்டோம். அட்வான்ஸ்லாம் என்ன பண்ண ரிட்டர்ன் பண்ண முடியலன்னு சொல்லிடலாம். எதுக்கு நம்ம இது நம்ம இப்போ தான் கற்றுக்கிட்டு செய்ய போகிறோம், இது எதுக்கு பண்ண போகிறோம், நம்ம இன்னும் லேர்ன் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாரு. எனக்கு இரவு முழுசும் தூக்கமே இல்லை. நைட் ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சி என்ன பண்ணியாச்சு அப்படின்னா, ஏற்கனவே ஒரு கேமரா வெளியே ஃபிக்ஸ் பண்ணி, வீட்டுக்கு வெளியே ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 300 மீட்டர்லேருந்து ஒரு கேபிள் போட்டு, அதே டிஸ்டன்ஸோட எக்ஸ்ட்ராவே டிஸ்டன்ஸ் வச்சு கேபிள் போட்டு அந்த ஃபுட்டேஜ் வந்து டெலிகாஸ்ட் ஆகுதான்னு செக் பண்ணுறோம். விடிய உட்காந்து நைட் 2 மணிக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஆனால் என்னை யாராவது ஒருத்தர் என்ன பண்ணணும், வெளியே வீட்டில இருந்து பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்லணும், நான் சொல்ற லிங்க்ல இது டிஸ்பிளே ஆகுதான்னு பார்த்து. நைட்டோட நைட்டாக ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் 2 மணிக்கு ஃபோன் அடிச்சு எழுப்பி விட்டு, நான் ஒரு லிங்க் அனுப்புறேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்து என்ன வருதுன்னு பார்த்து சொல்லுன்னு சொல்லி அவங்க அதை பார்த்து, ஆமாடா நான் என்ன பண்ணேன், வீட்டில் மொட்டை மாடி நேரம் வச்சு நிலா அந்த கேமராவில் காட்ட வச்சு அதை வச்சிருந்தேன். மச்சான் ஏதோ நிலா தெரியுது மச்சான் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாங்க. நைட்டு சந்தோஷம் தாங்கலை. 3 மணிக்கு போய் அவர் தூங்கினவர் எழுப்பி, நாளைக்கு நம்ம அமௌண்ட் எல்லாம் ரிட்டர்ன் பண்ண வேண்டாம். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா, நம்ம இம்பாசிபிள் நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கின்ற பொழுது கடவுள் நம்மோடு இருந்து அதை என்ன பண்றாருன்னா, அதற்கான ஞானத்தை, அதற்கான வழி நடத்துதல் என்ன பண்றாரு, கொடுக்கிறார். ஸோ இப்போ இந்த மாதிரியான தருணங்கள் கடவுளுடைய உடனிருப்பை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். சூப்பர். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக கிட்னி ப்ராப்ளத்துக்கு என்ன உணவுகள் எடுக்கலாம், என்ன உணவுகள் எடுக்கக்கூடாது, என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும், எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை எடுக்கணும், அதை பற்றி பார்க்கலாம். இப்போ பொதுவாக கிட்னி ப்ராப்ளம்னா என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும்? நீங்க இப்ப கிட்னி ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு டவுட் வருது அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஆல்ரெடி மேடம் முன்பதிவுல சொன்ன மாதிரி முகம் ஃபுல்லா வீக்கம் இருக்கும், முகம் ஃபுல்லா வீக்கம் இல்லை அப்படின்னாலும் இந்த கண்ணுக்கு கீழே ஒரு எடிமா, ஒரு வீக்கம், ஒரு பஃபினஸ் இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப அறிகுறி நம்ம வந்து ரீனல் பெத்தாலஜி இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கும் போதே நீங்க செக்அப் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னா ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படிம்பாங்க. இந்த ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட்ல யூரியா, யூரிக் ஆசிட், கிரியேட்டினின் இதனோட லெவல் கொடுத்துருவாங்க. பெரிய பெரிய செக்அப்ல நம்ம முதல்ல போகணுன்ற அவசியமே இல்லை. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்க டாக்டர் சொல்லிடுவாங்க, ஸ்கேனும் பண்ணலாம். சிம்பிளா இதை பார்த்தாலே டாக்டர் வந்து உங்களுக்கு ரீனல் பெத்தாலஜி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதை பொறுத்து ரீனல் பெத்தாலஜி இப்பதாம ஆரம்பிக்குது, இப்பதான் சிறுநீரக பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லும் போதே சில வகையான உணவுப் பொருட்கள் உங்க சாப்பாட்டுல நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கோங்க, நல்ல ரிசல்ட் வரும் இல்லைங்களா? ஆமா, அந்த மாதிரி உணவுகள் சொல்லும் போது நம்ம வந்து சுரக்கா தி பெஸ்ட் ஃபுட் கிட்னி ப்ராப்ளத்துக்கு. வெள்ளை பூசணி அதுவும் ரொம்ப சூப்பர் ஃபுட் கிட்னி ப்ராப்ளம் உள்ளவர்களுக்கு. புடலங்காய், பீர்க்கங்காய், பாகக்காய், சௌச்சோ இந்த காய்கள் எடுக்கலாம். கீரையில 2 வகை கீரை, மூக்கரட்டை கீரையும் காஸ்னி கீரையும். ஜென்ரலா பார்த்தோம்னா எக் எடுக்கலாம். ஒயிட் வேக வச்ச எக்கு, ஒயிட் மாத்திரம், எல்லோ வேண்டாம். அது 1 2 அப்படிங்கிறது உங்க ரிசல்ட்டை பொறுத்து நாங்க சொல்லுவோம். அதே போல உங்களுக்கு அந்த கிரியேட்டினைன் லெவல், யூரியா லெவல், பொட்டாசியம் லெவல், மெக்னீசியம் லெவல் இதெல்லாம் நம்ம பார்க்கணும். சோடியம் லெவல் பார்க்கணும். ஏன்னா சிலருக்கு வந்து கால்ல கிராம்ஸ் வரும். பொதுவா ஜென்ரலா வீக்னஸ்ல கிராம்ஸ் வர்றது வேற. கிட்னி ப்ராப்ளம் பேஷண்ட்க்கு டே டைம் அண்ட் நைட் டைம் எப்பவுமே அந்த கிராம்ஸ் வரலாம். அப்போ உங்களுக்கு பொட்டாசியம், மெக்னீசியம் குறைபாடு இருந்தால் அந்த கிராம்ஸ் அடிக்கடி அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, அதனால அதெல்லாம் டெஸ்ட் எடுக்கணும். எடுத்து பார்த்துட்டு அதற்கு உகந்தாற் போல
உங்களுக்கு இன்னும் என்னென்ன காய்கறிகள் அலோடு அப்படின்னு பார்க்கலாம். இப்ப சில டைம் வந்து இப்ப ஜென்ரலா சொல்றேன், எடுத்துக்கலாம். பப்பாளி எடுத்துக்கலாம், பைனாப்பிள் எடுத்துக்கலாம், ஆப்பிள் எடுத்துக்கலாம், பேரிக்காய் எடுத்துக்கலாம், அத்திப்பழம் ஒரு 2 எடுத்துக்கலாம். மீதி வந்து நீங்க மற்ற காய்கறிகள் வேக வச்சு தண்ணி எடுத்துட்டு சாப்பிடலாம். அதையும் உங்க ரிசல்ட் பொறுத்து என்னென்ன காய்கள் நீங்க அப்படியே பயன்படுத்தலாம், சூப் செஞ்சு சாப்பிடலாம், இல்ல கூட்டு வச்சு சாப்பிடலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு அறிவுறுத்துவோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பருப்பு வகைகளும் நீங்க குறைக்கணும். ஏன்னா லாஸ் ஆஃப் புரோட்டீன் கூட ஒரு சிம்டம்ஸ் கிட்னி ப்ராப்ளத்துக்கு. ஆரம்ப அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா ஒரு பாடியில ஜென்ரல் வீக்னஸ் இருக்கும். நிறைய பேஷண்ட்க்கு நான் பார்ப்பேன் லாஸ் ஆஃப் புரோட்டீனூரியா அப்படின்றது இருக்கும். அப்போ அதை வச்சு நம்ம என்ன பண்ணோம், புரோட்டீன் இந்த கிட்னி பேஷண்ட்க்கு குறைக்கணும். அதுலயும் அனிமல் புரோட்டீன் கட்டாயம் நீங்க 100% அவாய்ட் பண்றது உங்களுக்கு பெஸ்ட். அதுக்கு பதிலாக வெஜ் புரோட்டீன் நீங்க எடுக்கலாம். அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் பருப்பு வகைகள் எடுத்துக்கலாம். அதுலயும் பாசி பருப்பு அது எடுக்கலாம். அந்த பயிர் கூட முளைக்கட்டை எடுத்துக்கலாம், கொஞ்சம் கொள்ளு எடுத்துக்கலாம். இது போல சில உணவுகள் பார்லி எடுத்துக்கலாம். இன்னும் சில உணவுகள் இப்ப கொஞ்சம் காலிஃபிளவர், புரோக்கோலி, இதெல்லாம் உங்க பிளட் டெஸ்ட் பொறுத்து என்னென்ன காய்கள் உங்களுக்கு அலோடு அப்படிங்கிறது பார்க்கலாம். ஜென்ரலா நீங்க இந்த பாரம்பரிய அரிசிகள் அதை நீங்க பயன்படுத்தலாம். அதே போல சிறுதானியங்களை நீங்க வந்து இந்த சாமை, திணை, வரகு, குதிரைவாலி பயன்படுத்தலாம். இதுலயும் கிட்னி அதிக பாதிப்பு ஏற்பட்டவங்களுக்கு எல்லா சிறுதானியமும் கிடையாது. குதிரைவாலி அரிசி, கொஞ்சம் சாமை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் எதை வச்சு சொல்ல முடியும் அப்படின்னா உங்களோட ரிப்போர்ட், உங்களோட சிம்டம்ஸ் இதெல்லாம் வச்சு சொல்லலாம். இப்போ சிலருக்கு பார்த்தோம்னா நம்ம அவங்களுக்கு 8, 9, 10, 12 கூட இருக்கும் கிரியேட்டினின் லெவல். ஆனா அவங்களுக்கு எந்த சிம்டம்ஸ் இருக்காது. அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம டைம் கொடுத்து இந்த உணவுகளை எடுங்க அப்படின்னு கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். இதே சிலருக்கு கிரியேட்டினின் லெவல் 4, 5 தான் இருக்கும். ஆனா சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல், வாந்தி, குமட்டல், மயக்கம், பயங்கர டயர்டு, கொஞ்சம் கூட நடக்க முடியாது, யூரின் போறது அளவும் குறையலாம். சிலருக்கு திடீர்னு கூட யூரின் போறது டோட்டலா நிக்கலாம், ஸ்டாப் ஆகும். இந்த கண்டிஷன்லாம் இருக்கு. அதனால இதை பொறுத்து தான் நம்ம பேஷண்ட்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். நீங்க உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் தெரிஞ்ச உடனே தொடர்பு கொண்டால் முடிந்த அளவு உங்களுக்கு டயாலிசிஸ் இல்லாமல் பாதுகாக்கும் வழிமுறைகள் இருக்கு. கடைபிடிங்க, பலனடைக்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில கடவுளுடைய உடனிருப்பை உணர செய்யும் தருணங்கள் என்னென்னு சொல்லி அதில் ஃபைனலாக என்ன சொல்றாங்க? ஃபைனலாக என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பல நேரங்களில் நமக்கு எங்க போறதுன்னே தெரியாம ஒரு இடத்துல நின்றுட்டு இருப்போம். ஆனா நமக்கான வழியை கடவுள் வந்து காட்டும் பொழுது அந்த இடத்துக்கு நம்ம போய் அடைஞ்சிருவோம். அதுக்கு யார் காரணம்னா கடவுளுடைய உடனிருப்பு தான் நமக்கு காரணம். ஏன்னா வழி தெரியாம நம்ம அலைந்த பொழுது நம்ம போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டா கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒருத்தரால மட்டும்தான் முடியும். அது வழி கடவுள் மட்டும்தான். கண்டிப்பா. ஆனா இந்த தருணத்தை நம்ம எப்போ உணர்ந்து கொள்வோம் தெரியுமா? அதை வழி நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது உணர மாட்டோம். எப்படா இங்க வந்தோம், யாரா நம்ம வழி நடத்துறது அப்படின்னு போய் ஒரு இடத்துல வந்து மகிழ்ச்சியான நேரத்துல போய் நம்ம நினைக்கின்ற பொழுதுதான் இந்த டைரக்ஷன் எப்படி சேஞ்ச் ஆச்சு என் லைஃப்ல. எனக்கு நிறைய விஷயங்கள் என்னால் சொல்ல முடியும். எனக்கு வந்து கம்ப்யூட்டர் அதை படிக்கணும்னு ஆசையே கிடையாது. எனக்கு வந்து விஸ்காம் படிக்கணும்னு ஆசை. எனக்கு இப்படி விஸ்காம்னு ஒரு குரூப் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கம்ப்யூட்டர் படித்தா கம்ப்யூட்டர் இந்த மாதிரி கிராஃபிக்ஸ்லாம் பண்ண சொல்லித்தராங்க, எடிட்டிங் பண்ண சொல்லித்தராங்கன்னு நினச்சி நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டேன். ஆனால் எங்கள் வீட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் தான் எடுத்து படிக்கணும், அதுக்கப்புறம் பிஎட் பண்ணணும், டீச்சராக போகணும், இதுதான் வீட்டில் சொன்னது. அப்ளிகேஷன் ஃபார்ம் கொண்டு நான் மேத்தமெட்டிக்ஸ் தான் என்ன பண்ணேன், வாங்கிட்டு வந்தேன். எங்கள் சார் என்னோட HM ஆண்டனி ராஜ் சார் அவர் என்ன சொன்னார்னு, எடுத்த உடனே ஃபேராக எழுதி ப்ராக்டிஸ் பண்ணாத, அது ஒரு ஜெராக்ஸ் போட்டு அதை ரஃபாக அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அதில் உள்ள கரெக்ஷன்ஸ்லாம் சரி பண்ணிவிட்டு அப்புறம் ஃபேராக என்ன பண்ண ஃபில் பண்ணார். ரஃபாக எழுதும் போதெல்லாம் BSc மேத்தமெட்டிக்ஸ் தான் நான் என்ன பண்ணேன், கோர்ஸ் நேம் அப்ளை பண்ணேன். ஆனா மெயின் ஃபார்ம்ல எழுதுறப்ப நான் எந்த நினைப்புல எழுதுனேன்னு தெரியாது, BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ன பண்ணிட்டேன் எழுதினேன். ஸோ லைஃபே டோட்டலா சேஞ்ச் ஆச்சு. ஸோ இப்போ இது போல நம்முடைய இந்த தருணங்கள்லாம் எப்படி செஞ்சோன்னு இன்னைக்கு வரைக்கும் கேட்டாலும் எனக்கு பதிலே கிடையாது. அது ஏன் எழுதணும்னு எனக்கு தெரியாது. ஆனா கடவுள் அந்த நேரங்களெல்லாம் இதுதான் நமக்கான பாதை அப்படிங்கிறத கரெக்டா ரீடைரக்ட் பண்ணி நம்ம எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ, நம்ம மோயிசன் மாதிரி தான் அடிச்சு பிடிச்சி ஓடினாலும் கூட கடைசி வாக்கு இவர்கிட்ட தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு திரும்ப அவர்கிட்ட சரண்டர் ஆகிறத ஒரு வழியே கிடையாது. ஸோ அந்த வகையில் இறைவன் நம்மை வழி நடத்துகின்ற அந்த தருணத்தில் அவரை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஸோ சிறப்பான நாள். கடவுள் நம்மோடு எப்போதும் இருக்கிறார். இந்த மகிழ்ச்சியோடு இன்னைக்கு யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்க பார்க்கலாம்.
மாதா தொலைக்காட்சியில் பணிபுரியும் ஜோசப் பீட்டர் ராயன் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தினர். சிறப்பான விழாக்குளம் பகுதி பார்த்தாச்சு. இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாட எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கான இறையாசிரம் காத்துட்டு இருக்கு, அதையும் பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இதோ ஏசாயா 43ஆம் அதிகாரம் முதல் வசனத்தின் வழியாக இன்று ஆண்டவர் நம்மோடு பேசுகின்றார். அஞ்சாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன், நீ எனக்கு உரியவன். பார்த்தீர்களா? எவ்வளவு அழகான வார்த்தைகள், பொருள் பொதிந்த வார்த்தைகள். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், அஞ்சாதே. எதற்குமே நாம் அஞ்ச வேண்டியதில்லை. காரணம், ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், எனவே நீ எனக்கு உரியவன். ஒரு குழந்தை தன் தாய்க்கு உரியவர் என்பதை உணரும்போது அந்த குழந்தைக்கு எந்த பயமும் கிடையாது. அது நிம்மதியாக சுற்றித் திரியும், விளையாடும். அதே போலதான் நான் ஆண்டவருக்கு உரியவன் என்ற அந்த உணர்வு நம்மிடத்திலே இருக்கும்போது நாம் எந்த அச்சமுமின்றி, கவலைகள் இன்றி, சோர்வுகள் இன்றி நம் அன்றாட வாழ்வின் பணிகளை செய்யும்போது ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார். இதோ நான் உன்னோடு இருக்கிறேன், நீ அஞ்சாதே, உனக்கு நான் ஆற்றல் தருவேன் என்று. அந்த ஆண்டவரின் ஆற்றலை இறுக பற்றி கொண்டு இன்று நாம் செய்கின்ற ஒவ்வொரு வேலையிலும் அவர் துணை நமக்கு உண்டு என்ற அந்த எதிர்நோக்கோடு புறப்படுவோம். இந்த நாளை தொடங்குவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமேன். மிகச்சிறப்பு. நம்ம அன்பாயரோட இறையாசர் நம் அனைவருக்கும் நிறைவாக கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நாளில் கற்றுக்கொண்ட மிக சிறப்பான பாடம், கடவுள் எப்போதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நம்மோடு கூடவே இருக்கின்றார். அவரோடு நாம் இருக்கின்றோமா? அதுதான் இங்க பெரிய கேள்வி. ஆனால் அவரோடு நாம் இருக்கின்ற பொழுது, அவரோடு நாம் பயணிக்கின்ற பொழுது, அவரை முழுமையாக சரணடைகின்ற பொழுது நம்ம வாழ்க்கையில எல்லாமே நலமாகவே அமையும். ஸோ அந்த வகையில கடவுளை உடனிருப்பை உணர்ச்சிய சில தருணங்கள் இது போல் நிறைய இருக்குது. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட நேரம் கருதி சில விஷயங்களை என்ன பண்ணிருக்கோம், சிந்திச்சு பார்த்துருக்கிறோம். அதற்கு கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். எப்போதும் உடன் இருப்பதோடு நாமும் உடன் இருக்க கற்றுக்கொள்வோம். நல்ல சிந்தனை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி நிறைவு செஞ்சதனால் இனிதி தொடங்கலாம். அன்பானவர்களே, இறைவனின் உடனிருப்பை உணர்ந்து கொள்வோம், இறைவனோடு இணைவோம், மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.